தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார். வருகிற ஜூலை மாதம் அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அதிமுகவிடம் கூட்டணி வைத்தால்தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்புள்ளது. தனியாக போட்டியிட்டு ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார். ஆகவே தற்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ளாரா என்பது அவர் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மட்டும்தான் உள்ளன. ஆகவே அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் முடிவடைகிறது. அதிமுகவின் கதவை தட்டியது போன்று தெரிகிறது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் தாங்கள் ராஜ்யசபா தொகுதி வழங்குவோம் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியை பாமக உறுதி செய்யாத சூழ்நிலையில் அதிமுக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஆகவே ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகின்ற அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. பென்னாகரம் தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார்.